Okay, now we are going to discuss about a profit. லாஸ்ட் ஃபேக்டருக்குள்ள லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனுக்கான ரிவார்டு அதுக்கான ப்ரைஸ் தான் இந்த ப்ராஃபிட். பிகாஸ் என்டர்பர்னர் பிஸ்னஸ்மேன் ஓனர் இன்வெஸ்டர் எல்லாமே இந்த லேண்ட் லேபர் கேபிட்டல்லாம் கம்பைன் பண்ணி ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற அந்த வேஜுக்கு பேர் தான் அந்த ப்ரைஸுக்கு பேர் தான் ப்ராஃபிட். மீனிங் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தோன்னா இட்ஸ் ரிட்டர்ன் டு த என்டர்பர்னர் ஃபார் வாட் என்டர்பர்னரியல் எபிலிட்டி அந்த தொழில் செய்கிறக்கான திறமை இருக்குது இல்லையா அதுக்கு கிடைக்கிறது தான். அண்ட் இட் இஸ் அ நெட் இன்கம் ஆஃப் ஆர்கனைசர். இன் அதர் வேர்ட்ஸ் ப்ராஃபிட் இஸ் அ லெஃப்ட் இந்த லேண்ட் லேபர் கேபிட்டலுக்கு ரெண்ட் வேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக மிச்சம் இருக்கு இல்லையா அது வந்து ப்ராஃபிட்டாக அவருக்கு வந்து சேரும். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மோனோபோலி ப்ராஃபிட், விண்ட்ஃபால் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அஸ் அ ஃபங்க்ஷனல் ரிவார்டு. மோனோபோலி ப்ராஃபிட்னா சிங்கிள் செல்லர் அதனால் அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஹீ கேன் கண்ட்ரோல் த ஃபர்ம். அண்ட் வின்ஃபால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரைஸு இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ப்ரைஸு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்காது வின்ஃபால் ப்ராஃபிட். அப்புறம் ஃபங்க்ஷனல் ரிவார்டு பார்த்தீங்கன்னா எப்படி லேபருக்கு ரெண்ட்டு வேஜு லேண்டுக்கு ரெண்ட் இது மாதிரிலாம் கிடைக்கல அதே மாதிரி என்டர்பர்னர் வந்து அவரோட ஃபங்க்ஷன் செய்கிறதுனால அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அதுதான் ப்ராஃபிட் அஸ் அ ஃபங்க்ஷனல் ரிவார்டு. அடுத்த கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்ன்ற டோட்டல் ரெவன்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டு மொத்த வருமானத்தில் மொத்த செலவை கழிச்சதுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ப்ராஃபிட். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் மட்டும் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிடுவாங்க. எக்கனாமிக் காஸ்ட் சோசியல் காஸ்ட் இதெல்லாம் என்ன செய்கிறதில்லைன்னா எடுத்துக்கிறதில்ல. அண்ட் நெட் ப்ராஃபிட் ஆர் பியூர் ப்ராஃபிட் ஆர் எக்கனாமிக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இம்ப்ளிசிட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்கிறது தட் இஸ் ரெசிடுவல் லெஃப்ட் வித் என்டர்பர்னர் ஆஃப்டர் டிடக்டிங் ஃப்ரம் கிராஸ் ப்ராஃபிட். அவரோட ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா செல்ஃபோன்டு ஃபேக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் கால்டு வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்லி முன்னாடியே படிச்சிருக்கல தட் இஸ் கால்டு நெட் ப்ராஃபிட். அடுத்து நார்மல் ப்ராஃபிட் வந்து அவரோட பிஸ்னஸை கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்காக கிடைக்கிற ப்ராஃபிட் தான் அந்த மினிமம் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கிறது அது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அவருக்கு. அண்ட் தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. டைனமிக் தியரி, இன்னோவேஷன் தியரி, ரிஸ்க் பேரிங், அன்சர்டனிட்டி பேரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு தியரி டைனமிக் தியரி. டைனமிக்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த தியரி சொன்னது யாருன்னா ஜேபி கிளார்க் இந்த இயர் 1900. He was an American economist. According to J.B. Clark, profit is a difference between price and cost of production of a commodity. ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அதாவது மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணும்போது அட் வாட் ப்ரைஸ் ஹீ இஸ் கோயிங் டு செல் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட். காஸ்ட்டை விட ப்ரைஸ் ஹையாக இருந்துச்சுன்னா ஹை ப்ராஃபிட் கிடைக்கும், காஸ்ட்டை விட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா லோ ப்ராஃபிட் கிடைக்கும். Hence, profit is a reward for what? Dynamic changes in the society. And it cannot be arise in the static society. Static society இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் கிடைக்காது. ஏன்னா அங்கே என்னவாக இருக்கும் எல்லாமே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அப்படியே வச்ச மாதிரியே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. என்ன டெக்னிக் யூஸ் பண்ணால் அப்படியே இருக்கும். ஸோ நோ சேஞ்ச் அட் ஆல். ஸோ தேர் இஸ் நோ ப்ராஃபிட். தேர்ஃபோர் தேர் இஸ் நோ ரோல் ஃபார் அன் என்டர்பிரைஸ் இன் த ஸ்டாட்டிக் சொசைட்டி. ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி என்னவாக இருக்கும் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேர் வில் பி நோ ப்ராஃபிட் ஃபார் த என்டர்பிரனர். எப்போ அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னா சேஞ்சஸ் இருக்கும்போது டைனமிக் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் டைனமிக் சொசைட்டி. சேஞ்சஸ் ஆர் பெர்மனண்ட் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். அக்கார்டிங் டு கிளார்க் த ஃபாலோயிங் 5 மெயின் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் அ டைனமிக் சொசைட்டி. பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும். கேபிட்டல் இஸ் இன்க்ரீஸிங் த அமௌண்ட் வால்யூம் ஆஃப் கேபிட்டல் அண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இம்ப்ரூவிங். ஃபார்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் ஆர் சேஞ்சிங். வான்ஸ் ஆஃப் கன்சியூமர் ஆர் மல்டிப்ளையிங். இப்படிலாம் இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் அந்த என்டர்பிரனருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் தியரி பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட். இன்னோவேஷன்னா நியூ திங்ஸ். இந்த தியரியை சொன்னது யாருன்னா ஜோசப் ஏ ஷூம்பீட்டர்.
அக்கார்டிங் டு ஷிம்பீட்டர் என்டர்பிரனர்ன்ற எப்படிப்பட்டவர் இருக்கும் வெறும் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் he must be an innovator in the process of production. According to Schumpeter, profit is reward for innovation. Innovation means invention put into the commercial practice. புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி இன்னும் அந்த சும்பீட்டர் சொல்லியிருக்காருன்னா நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நியூ மார்க்கெட் கண்டுபிடிக்கணும், அண்ட் நியூ ரா மெட்டீரியல் ஹேவ் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் த ரெகக்னைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபார்ம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவர் இன்னோவேட்டிவ் என்டர்பிரனர். வென் எனி ஒன் ஆஃப் தீஸ் இன்னோவேஷன் இஸ் இன்ட்ரடியூஸ் பை என்டர்பிரனர், மேலே சொன்ன அந்த அஞ்சில் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும்போது ப்ராஃபிட் அதிகமாகும். டு அப்டைன் ப்ராஃபிட் கண்டினியூஸில் த இன்னோவேட்டர் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக கண்டினியூஸாக இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கும். The real innovator does so. Imitative entrepreneur cannot innovate. அடுத்தவங்கள பார்த்து செய்கிறவங்க வந்து இன்னோவேஷன் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் தியரி பார்த்தோன்னா ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட். பிஸ்னஸ்னால அங்கே என்ன இருக்கும், ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க பேர் தான் என்டர்பிரனர், அவனுக்கு கிடைக்கிறதா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் எஃப்பி ஹாலே இந்த இயர் 1907. According to Hale, profit is a reward for risk taking. Schumpeter வந்து இன்னோவேஷன் சொல்லியிருக்கிறாரு. ஜேபி கிளார்க் வந்து டைனமிக் சொசைட்டிக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கோ. ரிஸ்க் டேக்கிங் இஸ் அன் எசென்சியல் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்பிரனர். இட் இஸ் பேசிஸ் ஃபார் வாட், ப்ராஃபிட். வடிவேல் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இருந்தால் தான் அங்கே ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அண்ட் இட் இஸ் அ வெல் நோன் ஃபேக்ட் தட் எவ்ரி பிஸ்னஸ் இன்வால்வ் சம் ரிஸ்க்ஸ். We know that. என்டர்பிரனர் ரிஸ்க் அண்டர்டேக் பண்ணுறதுனால தான் அவருக்கு என்ன கிடைக்கும், ரிசீவ்ஸ் ப்ராஃபிட். இஃப் என்டர்பிரனர் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா he will not be prepared to undertake a risk. ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். எவ்ரி என்டர்பிரனர் ப்ரொடியூஸ் குட்ஸ் இன் த ஆன்டிசிபேஷன் ஆஃப் டிமாண்ட். எதிர்பார்த்து தான் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ப்ராடக்ட் வந்து இப்படி கிடைக்கும், இப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், இவ்வளோ சேல் ஆகும்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவரோட ஆன்டிசிபேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா he will be get more profit. If it is incorrect இருந்துச்சுன்னா there will be a loss. It is a profit that induce the entrepreneur to take such risks. Next theory, uncertainty bearing theory of profit. வெறும் ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அன்சர்டைனிட்டி, எதிர்பாராதது. வாழ்க்கை என்ன வேணால் நடக்கும் இல்லையா, ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன் சொல்கிறேன் இல்லையா, அதை ரெடியாக யார் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதா ப்ராஃபிட்னு சொல்லி அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஃப்ராங்க் ஹெச் நைட் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. அக்கார்டிங் டு நைட், ப்ராஃபிட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் அன்சர்டனிட்டி பேரிங். இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு இன்சூரபிள், நான் இன்சூரபிள் ரெண்டையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இன்சூரபிள்னால் என்ன, we can measure, ஓகே இவ்வளோ இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள் ஆர் த ரிஸ்க், ஃபயர், தெஃப்ட், நேச்சுரல் டிசாஸ்டர். இதெல்லாம் என்ன செய்வோம், ஒரு கம்பெனி இன்சூர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது சப்போஸ் எதாவது நடந்துச்சுன்னா கம்பெனிக்கார இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். நான் இன்சூரபிள் ரிஸ்க், நான் இன்சூரபிள் ரிஸ்கில் இருந்து என்ன செய்ய முடியாது, நாம் எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. தட் இஸ் வை நான் இன்சூரபிள் ரிஸ்க்ஸ் ஆர் இம்மெஷரபிள், இன்கால்குலபிள். The profitability of their occurrence cannot anticipated, எதிர்பார்க்க முடியாது இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு, because the presence of uncertainty in them. Some of the examples என்னென்னு பார்த்தோன்னா competition. Suppose you are a producer, you are going a good, you are earning more supernormal profit. உன்னை பார்த்து நேரம் அடுத்த காம்படிட்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது உனக்கு என்ன செய்யும், அங்கே ரிஸ்க் இருக்கும். அப்புறம் மார்க்கெட் கண்டிஷன், டெக்னாலஜி சேஞ்ச், கவர்மெண்ட்டோட பாலிசியாலையும் என்ன செய்யலாம், சிலதெல்லாம் மாறும். ஸோ நோ இன்சூரன்ஸ் கம்பெனி கேன் அண்டர்டேக் தீஸ் ரிஸ்க். அதனால் அவங்களாம் இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஹென்ஸ் இட் இஸ் நான் இன்சூரபிள். த டேர்ம் ரிஸ்க் கவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைப். The term risk covers first type of event, that is measurable, insurable. Uncertainty covers second type, non-insurable இருக்கு இல்லையா, அதுதான். Unforeseeable or incalculable or not measurable or non-insurable.
அக்கார்டிங் டு நைட் ப்ராஃபிட் டஸ் நாட் அரைஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங் மட்டும் கிடைக்கிறது இல்லை, பிகாஸ் என்டர்பிரனர் கேன் காட் ஹிம்செல்ஃப் அகெயின்ஸ்ட் எ ரிஸ்க். அவனுக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் போட்டு வச்சுருப்பான், அதனால் அதுக்கு மட்டும் கிடைக்கிறது ப்ராஃபிட் கிடையாது. அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவனால் பாதுகாக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது இருக்கு இல்லையா, அதை யார் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். When an entrepreneur takes himself the burden of facing an uncertain event, he secures remuneration. That remuneration is called what? Profit. Remuneration செஞ்ச வேலைக்கான பலன். If you are studied well, you may get a more score. அதுக்கு பேர் தான் remuneration சொல்லிட்டு. சரி, கன்க்ளூட் பண்ணிடலாமா இந்த லெசனை? இந்த லெசனில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம்? டிட்டர்மினேஷன் ஆஃப் prices of various factors of production, land, labor, capital, ஆர்கனைசேஷனுக்கு ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எப்படி டிட்டர்மின் பண்ணுறான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் நீட் டு அண்டர்ஸ்டுட் த நோ தியரி கேன் கம்ப்ளீட்லி காம்ப்ரிஹெண்ட் எவ்ரி திங். எந்த தியரியுமே கம்ப்ளீட்டாக சொல்லலாம், அதனால தான் புது புது தியரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. The reality will always be more complicated than what theories could predict or perceive. Theories are only guidelines. They cannot predict with 100% perfection. அதனால தான் புதுசு நீ கூட நாளைக்கு என்ன செய்யலான்னு இந்த தியரிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு புது தியரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். However, the scientific studies attempt to enhance the degree of perfection. பர்ஃபெக்ஷன் வர வரையும் அது போயிட்டே இருக்கும்.